நெல்லை மாவட்ட நீதிமன்றத்தில் இளைஞர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கில் பாதுகாப்பு பணியில் கவனக்குறைவா தூக்கி வீசுற பொருள் தானே சாதாரணமா நினைக்காதீங்க. இங்க ஒருத்தர் பாக்கு திட்டு தயாரிச்சு மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இருந்த போலீசார் மீது விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நெல்லை காவல் ஆணையருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். வணக்கம். இது தொடர்பான கூடுதல் தகவல். வணக்கம். திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்ற நுழைவாயில் அருகில் மாயாண்டி என்ற வாலிபர் நேற்றைக்கு வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் சி குமரப்பன் அடங்கிய அமர்வு நேற்றைக்கு தாமாக முன்வந்து வழக்கு ஒன்றை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு இந்த சம்பவம் தொடர்பாக அறிக்கை அளிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்பில் ஆஜராகி இருந்த கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் மற்றும் கூடுதல் தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா ஆகியோர் இந்த இளைஞர் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக சீல் வைத்த உரையில் அறிக்கையை தாக்கல் செய்தார்கள். மேலும் இந்த நீதிமன்றங்களில் மாவட்ட நீதிமன்றங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்வது தொடர்பாக அரசுக்குடன் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய கடித போக்குவரத்துகள் உள்ளிட்ட விவரங்களும் அந்த நிரந்தரமாக அனைத்து நீதிமன்றங்களிலும் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்கு உரிய திட்டங்கள் அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் அதை அரசின் ஆய்வில் இருப்பதாகவும் கூறி அது சம்பந்தமான ஆவணங்களையும் தாக்கல் செய்திருந்தார்கள். இதே தவிர நேற்று நடந்த சம்பவத்தின் தொடர்பாகவும் அந்த வீடியோ காட்சிகளையும் நீதிபதியிடம் காட்டினார்கள். இந்த வீடியோ காட்சிகளை பார்த்த நீதிபதிகள் ஒரே ஒரு சிறப்பு உதவி ஆய்வாளர் மட்டும்தான் இந்த கொலையாளியை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த நீதிமன்றத்தின் பாதுகாப்பு பணிக்கு ஈடுபடுத்தப்பட்டிருந்த மற்ற காவல்துறையினர் என்ன செய்து கொண்டிருந்தனர் என்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் எழுப்பினார்கள். எதற்காக இந்த கொலை சம்பவம் நடந்தது என்பதை பற்றி தங்களுக்கு கவலை இல்லை. அதை விட சம்பவம் நடந்த இடம் நீதிமன்றம் என்பதுதான் ஒரு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது என்ற ஒரு வேதனையை நீதிபதிகள் பதிவு செய்தார்கள். நீதிமன்ற வாசலில் இது போன்ற நிகழ்வுகள் நடந்தால் சாட்சிகள் எப்படி சாட்சி கூற வருவார்கள் என்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் எழுப்பினார்கள். மேலும் தற்போது பணியில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் பணியை விட தங்களுடைய செல்போனில் மூழ்கி கிடப்பதாகவும் நீதிபதிகள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு பதிலளித்த கூடுதல் தலைமை வழக்கறிஞர் 90% காவல்துறையினர் அர்ப்பணிப்புடன் பணியாற்றுவதாக தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து இந்த கொலை சம்பவத்தின் போது பணியில் இருந்து கவனக்குறைவாக செயல்பட்ட தவறிழைத்த காவல்துறையினர் மீது விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திருநெல்வேலி காவல் ஆணையருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதே சமயம் அந்த குற்றவாளியை பிடித்த சிறப்பு உதவி ஆய்வாளருக்கு பாராட்டு தெரிவித்த நீதிபதிகள் அவருக்கு உரிய பரிசு தொகை வழங்க வேண்டும் என்ற ஒரு பரிந்துரையையும் முன்வைத்திருக்கிறார்கள். மேலும் நிரந்தர பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும் வரைக்கும் தற்காலிகமாக இடைக்காலமாக நீதிமன்றங்களில் தமிழகம் முழுவதும் உள்ள நீதிமன்றங்களில் தேவையான ஆயுதம் ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணையை ஜனவரி 7ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்.